புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் தலைமையில் வழங்கினார்கள். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 134 மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் 1,42,33,700 மதிப்புடைய இணைப்பு சக்கர பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன், புதுக்கோட்டை மாநகராட்சி துணை மேயர் லியாகத் அலி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். நலத்துறையின் சார்பில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் விழாவினை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறு விழாக்குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்குவதற்கு தலைமையுரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ள மதிப்புக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மற்றும் விழாவில் பயனாளிகளுக்கு 130 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குள்ள நமது சட்ட அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாநகர மேயர் அவர்களுக்கும் மற்றும் அரசு வழக்கறிஞர் மதிப்புக்குரிய செல்லப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பயனாளிகள், பத்திரிகை நிருபர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வண்டிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கும் திரு உலகநாதன் அவர்களே, தலைமையிட்டு வருகை தந்து கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, இங்கே வருகின்ற முன்னாள் வழக்கறிஞர் அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, மாண்புமிகு மேயர் திருமதி திலகவதி செந்தில் அவர்களே மற்றும் ஆடியோ சார் திரு முருகேசன் அவர்களே, திருமதி ஐஸ்வர்யா அவர்களே மற்றும் அண்ணன் தவ பாண்டாளன் அவர்களே, தாசில்தார் அவர்களே, பிஆர்ஓ அவர்களே மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளே, பத்திரிகை நிருபர்களே, எனது அருமை சகோதரிகளே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் துறையின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு அறிவிப்புகளையும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இந்த என்னென்ன முக்கியமான துறையில் நம்ம மாண்பு முதலமைச்சர் வச்சிருந்தாலும் இந்த மாற்றுத்திறனாளி துறையை தலைவர் கலைஞர்லேருந்து பார்த்தீங்கன்னா தனது கட்டுப்பாட்டில் கலைஞராக இருக்கட்டும், இப்போது இருக்கிற மாண்பு தளபதியாக இருக்கட்டும், இந்த துறையை வேற யாருக்கும் கொடுக்காம தன்னோட பராமரிப்பு தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவிலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பான அறிவிப்பு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். இனிமேல் நீங்கள் எல்லாருமே நியமன உறுப்பினர்களாக மாநகராட்சியாக இருக்கட்டும், நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம், மாவட்ட கவுன்சில் அந்த இதில் நியமன உறுப்பினர்களாக நீங்கள் எல்லாமே இனிமேல் ஆக போகிறீங்க. அது ஒரு பொருளான வாய்ப்புகளை நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பாகும். அதே மாதிரி இன்னைக்கு 138 பேருக்கு 139 பேருக்கு வாகனம் கொடுக்க ஒரு சிறப்பான திட்டம். நம்ம மாண்பு முதலமைச்சர்கிட்டையும் இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படுது. முதலமைச்சர் இது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் இந்த இணைப்பு சக்கர வண்டிகள் கொடுக்கறதுக்கான கோரிக்கையை முதலமைச்சர் வச்சிருக்கோம். அவங்களும் அதை பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் ஒருவரிட விடுபடாமல் அனைவருக்குமே இந்த 2 சக்கரம் தகுதியுள்ள எல்லாருக்குமே இந்த வாகனம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சி நடத்ததாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற புதுக்கோட்டை கோட்டாட்சித் தலைவர் அவர்களே, வரவேற்புரையாற்றியிருக்கிற மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களே, இங்கே முன்னிலை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் ஐ முத்துராஜா அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி திலகவதி செந்தில் அவர்களே, மாவட்ட ஆட்சியரின் நேர்மிகு உதவியாளர் அன்புக்குரிய திரு முருகேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் தவ பாஞ்சாலன் அவர்களே, அன்புக்குரிய நன்றியுரையாற்றிருக்கிற ஜெகன் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினைச் சேர்ந்த நம்முடைய சமூக நலத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களே, பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய 139 மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 1,42,33,200 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள், அதாவது 3 சக்கர வாகனங்கள், அதாவது இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர், அதே போல் அது 134 பேருக்கும், முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் 5 பேருக்கும், ஆக மொத்தம் 139 பேருக்கு 1,42,33,700 ரூபாய் மதிப்பிலே இன்றைக்கு இங்கே ஒரே நேரத்தில் பயனாளிகளுக்கு ஸ்கூட்டர் முன் வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அதே போல எங்களுடைய என்றும் எங்கள் நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனிலே அக்கறை கொண்டவர்கள். இந்த துறைக்கே மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்கின்ற பெயரை தந்து அதை தன்வசம் வைத்துக் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு துறைகள் தன்னிடத்தில் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன்வசம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை, அவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, அதே போல இது போன்ற 3 சக்கர வாகனங்கள் வழங்குகிற தொகை, இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அரசாக மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இங்கே 139 பேருக்கு வழங்குகிற காட்சி என்பது கண்கொள்ளா காட்சி. ஏனென்று சொன்னால் உங்களுடைய நலனிலே அக்கறை கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான சம்பவமாகும். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகராட்சி மற்றும் ஊராட்சி அமைப்புகளிலே நம்முடைய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவது என்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தாலே அவர்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதற்காக அனைத்து ஊராட்சிகளிலேயும் பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் என்று அனைத்திலும் அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை இன்றைக்கு எந்த விதமான போட்டியும் இன்றி நியமனம் மூலமாக அவர்களும் மக்கள் நலப் பணியாற்றுவதற்காக, மக்கள் தொண்டாற்றுவதற்காக வாய்ப்பினை இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக அவருக்கு வருகிற பாராட்டுதல்கள் இந்தியா முழுவதும் வருகிறது. எப்படி இதை நீங்கள் நிறைவேற்றியிருக்கிறீர்கள், எந்த அடிப்படையில் செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அந்த ரிசர்வேஷனுக்கு உட்பட்டு அதற்கு ஏற்றால் போல இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் சகோதரிகள், சகோதரர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய அந்த
மகத்தான வாய்ப்பையும் இந்தியாவிலே முதன்முறையாக கொண்டு வந்திருப்பது தமிழ்நாடு அரசு தான். எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக, மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னோடி திட்டங்களை அறிவிப்பதிலே முதலிடத்தில் இருப்பதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு சிறப்பான முன்னோடி திட்டங்களை முன்னெடுத்து சென்று இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் அவர்கள் பலன் பெற வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற உன்னத லட்சிய நோக்கத்தோடு இந்த அரசை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆவார்கள். எனவே எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய தத்துவம், அது சமத்துவம், இன்றைக்கு சமூக நீதி, இவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களாக இருக்கட்டும், தாழ்ந்தவர்களை உயர்ந்தவர்களாக உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சியம். எனவே எல்லோரையும் சமப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த திராவிட மாடல் ஆட்சி முன்னெடுத்து செல்லுகிறது. அது இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதில் எந்த விதமான மறுப்பேதும் இருக்க முடியாது. எனவே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நலனை அக்கறை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் உங்களை நிச்சயமாக வந்து சேரும். அந்த உதவித்தொகையாக இருந்தாலும், 3 சக்கர வாகனங்கள் தருகின்ற நிகழ்வாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான பயன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் நோக்கம், லட்சியம். அதை நிச்சயமாக ஈடேற்றி தருகிற முதலமைச்சராக, அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்து உங்களிடத்தில் உரையாற்றுவார் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நடத்ததாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாண்புமிகு மேயர் மற்றும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் அவர்கள் முன்னிலையிலும் இப்பொழுது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார்கள். அதற்கு முன்பாக மேடையில் வீட்டிற்கு முக்கிய பிரமுகர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. வண்டி வர சொன்ன வேலை முடிச்சுட்டேன். இப்போ என்ன வண்டி தெரியுண்டா? சார் அந்த பக்கம் சார் அங்கிட்டு போயிருங்க. சார் சார் கொஞ்சம் கிராஸ் சார், கொஞ்சம் கிராஸ். ஏங்க தட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். சார் வாங்க பின்னாடி வாங்க. ஒரே நிமிஷம் அப்படிங்க பாருங்க. மேடம் மேடம் ரோடு ஃபுல்லாக இருக்குது ஒரு சைடு. அது இல்லை. வேலை செய்யுது. பின்னாடி போனா எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுக்கலாம். பின்னாடி தெரியாதுங்க, முன்னாடி எப்படி போட்டோ எடுக்கிறது நல்லா சொல்றாரு எம்எல்ஏ சார். இல்லைங்க, இது எல்லாமே
சார் ஒரு சைடாக இருந்தா சார் இன்னுமே தெரியுது, நீங்கள் மட்டும் தான் தெரியுது. ஒரு சைடு இருந்தால் தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவீங்க. அதான் ஒரே பின்னாடி வந்துடுவார் கொஞ்சம் பின்னாடி இருக்கும்.